வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வெல்கம் டு மைகே பிரபஞ்சா. எங்கள் ஃப்ரெண்டுங்க எல்லாரும் ஒரு 10 ஃபேமிலி ஒன்று சேர்ந்து ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கோவில்களுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்தில் ஒரு தடவையாவது நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு இப்படி போயிட்டு வருவோம். அதுக்காக தான் இப்போ ரெடி ஆகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 10:30 மணி இருக்கும். பஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு இருந்தோம். பனி கொஞ்சம் ஓவராகவே இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெண்டுங்க எல்லாரோடையும் போகிறது ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. அதனால் எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி பஸ் நின்றுருந்தது. ஸோ எல்லோரும் அப்படியே வந்து பஸ்ஸில் ஏறியாச்சு. நாங்கள் எல்லாருமே முதல்ல தரிசனம் பண்ண கோவில் பார்த்திங்கன்னா சீர்காழியில் இருக்கக்கூடிய சட்டைநாதர், பிரம்மபுரீஸ்வரர், தோணியப்பர், இப்படி பல பெயர்களை கொண்ட அற்புதமான ஒரு கோவிலில் தான் தரிசனம் பண்ணோம். இந்த கோவிலில் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு சமயத்தில் ஆதிசேஷனுக்கும் வாயுதேவனுக்கும் தங்களில் யார் பெரியவங்க அப்படின்ற போட்டி நடந்ததான். இதில் ஆதிசேஷன் தன்னுடைய 1000 தலைகளால் கையிலேயே மூடி வச்சிட்டாரு. வாயுவால் மலையை அசைக்கவே முடியலையாம். தேவர்களின் வேண்டுகோளின்படி ஆதிசேஷன் ஒரு தலையை மட்டும் தூக்க வாயுவோட வேகத்தினால சிறு பகுதி மட்டும் பெயர்ந்தது. இறைவனின் அருளால இந்த சிறுமலையை 20 பறவைகள் சீர்காழிக்கு கொண்டு வந்து சேர்த்ததாம். படைக்கும் தொழிலை செஞ்சுட்டு இருந்த பிரம்மா தானே உலகத்துல ரொம்ப பெரியவர் அப்படின்னு அகங்காரத்தோட இருந்தாராம். இந்த அகங்காரத்தை போக்குறதுக்காக சிவபெருமான் பிரணவ மந்திரத்தை பிரம்மனை மறைக்க செஞ்சாராம். இதனால வருந்திய பிரம்மன் இந்த தலத்துல சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு பூஜை செஞ்சுட்டு வந்தார். அதனால இந்த தல இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறார். அடுத்தது ஞான சம்பந்தர். சைவமும் தமிழும் தலைப்பதற்காக உலகம் உய்யவும் முருகப்பெருமானுடைய திரு அவதாரமாக அவதரித்தவர். இந்த கோவிலில் சிவபெருமான் சட்டைநாதராக காட்சி தருகிறார். பைரவ கோலத்திலும் நின்று ஆகாச பைரவர் அவதாரமாக அருள்பாலிக்கிறார். சீர்காழியில் இருக்கக்கூடிய இரட்டை தெருவில் வசித்து வந்தவங்க சிவபாதகிருதையர் புனிதவதி. இவங்களுடைய மனமுருகிய பிரார்த்தனையின் காரணமாக இறைவனை இரக்கம் கொண்டு முருகப்பெருமானையே மகனா பிறக்கும்படி அருள் புரிந்தாங்களாம். அதே மாதிரி 7வது நூற்றாண்டுல ஒரு திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு சம்பந்தர் பிறந்தாரு. சம்பந்தர் 3 வயதா இருந்த பொழுது ஒரு நாள் அவங்க அப்பா கூட சட்டைநாதர் கோயிலுக்கு போனாராம். சம்பந்தரை கோவில்ல இருக்கக்கூடிய பிரம்ம தீர்த்த குளக்கரையில உட்கார வச்சுட்டு சிவபாத ஹிருதயர் குளத்துல மூழ்கி மந்திரத்தை ஜெபித்தபடி நீராடிட்டு இருந்தார். சிறிது நேரம் ஆகி கூட தந்தை வெளிவராததை கண்டு சம்பந்தர் மலை மீது காட்சி அளிக்கக்கூடிய தோணியப்பரை நோக்கி அம்மே அப்பா என்று அழுதாராம். இதனை கண்ட சிவபெருமானும் பார்வதி தேவியும் ரிஷப வாகனத்துல அழும் குழந்தை கிட்ட வந்து அப்போது சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட சொன்னாராம், உன்னுடைய குமாரன் அழுகிறான், இவனுக்கு உன்னுடைய தனத்திலிருந்து பாலூட்டுவாயாக அப்படின்னு சொன்னாங்களாம். அதே போல பார்வதி தேவியும் தனத்திலிருந்து பாலை பொற்கிணத்துல எடுத்து குழந்தைக்கு ஞான பாலை ஊட்டுனாங்களாம். அது முதல் சம்பந்தராய் இருந்தவர் திருஞான சம்பந்தரா போற்றப்படுறாரு. பின்னர் சுவாமி அம்மன் ஒரு சேர காட்சி தந்து மறையிறாங்க. நீராடிட்டு வந்த சிவபாத ஹிருதயர் திருஞான சம்பந்தரின் அந்த கடைவாயில் பால் ஒழுகுவதை கண்டு யார்கிட்ட பால் வாங்கி கொடுத்த என்று கிண்ணத்தை பறித்து தூக்கி எறிஞ்சாராம். அந்த பொற்கிண்ணம் எதிரில் இருக்கக்கூடிய சுவர்ல மோதி நின்னுச்சான். தற்போது கூட அந்த சுவடை கோவில்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பின்னர் ஒரு சின்ன குச்சி எடுத்து திருஞான சம்பந்தரை அடிச்சு யார்கிட்ட பால் வாங்கி குடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப சம்பந்தர் தனது சுட்டு வீரலால் அம்மையுடன் தோன்றிய அப்பனை சுட்டி காட்டி தோளுடைய செவியன் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த அற்புதமான பதிகத்தை பாடினாராம். இதனை பார்த்த சிவபாத ஹிருதயர் தெய்வ குழந்தையான திருஞான சம்பந்தரை வணங்கி கொண்டாராம். அது முதல் வேத நெறி தலை தொங்க தலங்கள் தோறும் சென்று திருஞான சம்பந்தர் சிவனை நோக்கி திருப்பதிகங்களை பாடலானார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த அற்புதமான தலத்துல நாங்களும் அந்த பதிகத்தை பாடினோம். சம்பந்த பெருமான் பாடிய இந்த அற்புதமான பதிகத்தை பாடி கோவிலில் மனமுருக இந்த மார்கழி மாசத்துல நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம். காசியை காட்டிலும் மிகப்பெரிய பைரவ கஷேத்திரம். காசியை தரிசித்த புண்ணியம் இங்க வந்தா கிடைக்கும். இதுவே எல்லாத்துக்குமான மூலச்சேத்திரமா சொல்லப்படுது. பிரம்மா, விஷ்ணு, சிவன், பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி, மூலவர், உற்சவர், இப்படி எல்லா தெய்வங்களும் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோவில் இருக்குது. அதாவது கைலாய காட்சியில் இருக்கக்கூடிய ஒரே கோவில் அப்படின்னு சொன்னா சீர்காழியில் இருக்கக்கூடிய இந்த சட்டைநாதர் கோவில் தான். உலகமே கடல் நீரால சூழ்ந்தப்ப சீர்காழி மட்டும் அழியாம நின்றத பார்த்த சிவபெருமான் தோணியில எங்க கரை சேர்ந்ததால
தோணிபுரம் அப்படின்னு அழைக்கப்படுதான். இந்த மாதிரி சீர்காழி தலமானது 12 பெயர்களை கொண்டதா சொல்லப்படுது. சிவனும் பார்வதியும் இருக்கக்கூடிய கைலாய காட்சியை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த அற்புதமான காட்சியை தோணியப்பர் கோவில் வந்தா மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இங்க இருக்கக்கூடிய சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 8 முறை தைல காப்பு அப்படின்ற சாம்பிராணி தைலம் சாத்தப்படுது. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த பெருமான் வீதி உலா வர்றாரு. அதே மாதிரி காளிங்கன் அப்படின்ற பாம்பு பூஜித்ததால ஸ்ரீ காளிபுரம் அப்படின்ற பெயர் உருவாகி நாளடைவில் அது மருவி காளி சீர்காழி அப்படின்னு சொல்லி ஆனதா சொல்லப்படுது. உலகமே அழிகிற வகையில கடல் பொங்கி எழுந்தப்ப ஊழி காலத்துல சிவன் 64 கலைகளை உடைய அணிஞ்சு பிரணவ மந்திரத்தை தோணியா அமைச்சு உமாதேவியுடன் புறப்பட்டாராம். தோணி சீர்காழி வந்த பொழுது எல்லா இடமும் அழிஞ்சிருச்சு, இந்த இடம் மட்டும் அழியாமல் இருப்பதை கண்டு இதுதான் மூலமான ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லி உமாதேவியோட இங்க தங்கினாராம். சிவபெருமான் தோணியை இயக்கி வந்ததால் இந்த தலத்துல அவர் தோணியப்பர் அப்படின்னு அழைக்கப்படுறாராம். இங்க திருஞான சம்பந்தருக்குன்னு தனி சன்னதி இருக்கு. அந்த சன்னதியில பக்தர்களுக்கு நாள்தோறும் ஞானப்பால் வழங்கப்படுது. 18 சித்தர்கள்ல ஒருவரான சட்டைமுனி சித்தருடைய ஜீவ சமாதி இங்க இருக்குதான். சிவன் கோயில் பிரகாரத்தில் இவரது ஜீவ சமாதிக்கு மேல ஒரு பீடம் இருக்கு. அந்த பீடத்துல இருந்தபடியே உச்சியில இருக்கக்கூடிய அந்த சட்டைநாதரை தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் அந்த கைலாய காட்சி. சிவனும் பார்வதியும் விஸ்வரூப தரிசனம் தரக்கூடிய அந்த அற்புதமான காட்சி. கைலாய காட்சி அற்புதமா தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா ஞான சம்பந்த பெருமான் அந்த தோடுடைய செவியன் பதிகம் பாடின இடத்திலேயே இருந்து நாங்களும் அந்த பதிகத்தை பாடி இந்த கோவிலை ரொம்ப அற்புதமா தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா 2 குட்டீஸ் கூட்டிட்டு வந்திருந்ததுனால அவங்களுக்கெல்லாம் பால் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்க எல்லாருமே ஒரு சிம்பிளான காஃபி சாப்பிட்டுட்டு அடுத்த கோவிலுக்கு போனோம். சட்டைநாதர் கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா போயிட்டு வாங்க. அந்த கைலாய காட்சி காண கண் கோடி வேணும். அதுக்கப்புறமா சம்பந்த பெருமான் பாடி அந்த பதிகம் தோடுடைய செவியன் பதிகம் பாடின இடத்துல போய் நீங்களும் அந்த பதிகத்தை பாடிட்டு அவருடைய சன்னதியில கொடுக்கக்கூடிய பாலை பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா கொடுங்க. அவங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நடக்கும். நாங்க அடுத்தபடியா திருக்கடையூர் போயிட்டு வந்தோம். அந்த கோவில்ல என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை இவ்வளவு பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது மன நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.